Hello friends, welcome to our channel. Friends, ஒரே ஒரு கப் உளுந்திருந்தா போதுங்க. நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச அப்பளம் நம்ம வீட்லயே ரொம்ப சீக்கிரமா அதே சமயத்துல ரொம்ப டேஸ்டா ரெடி பண்ணிடலாங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. இன்னைக்கு நான் இந்த கப்ல ஒரு கப் அளவுக்கு வெள்ளை உளுந்த பருப்பு எடுத்திருக்கேங்க. இது கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 100 கிராம் வரும். இதை வந்துட்டு நம்ம இப்ப நல்லா சுத்தம் பண்ணனதுக்கு அப்புறமா வந்துட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாங்க. மிக்ஸி ஜார்ல சேர்த்ததுக்கு அப்புறமா தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாங்க. இதை வந்துட்டு நல்லா ஃபைன் பவுடரா இந்த மாதிரி வந்துட்டு நம்ம நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்ப பாருங்க, நம்ம வந்து வெள்ளை உளுந்த வந்துட்டு நல்லாவே பவுடர் பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்துட்டு நம்ம இப்ப வந்து நல்லா சளிச்சு எடுத்துக்கலாங்க. கீழே ஒரு பாத்திரம் வச்சுட்டு மேல ஒரு ஜல்லடை வச்சுக்கோங்க. இப்ப நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்க உளுந்து மாவை வந்துட்டு இதுல சேர்த்துட்டு இது கூடவே வந்துட்டு நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. இது கூடவே சோடா உப்பு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்ப இது எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த மாதிரி நல்லா சளிச்சு எடுத்துக்கலாங்க. ஏதாவது சின்ன இது மாதிரி இருந்தாலும் வந்துட்டு நமக்கு அப்படியே வந்துடும். அதனால வந்துட்டு நம்ம நல்லா இந்த மாதிரி சளிச்சு எடுத்துக்கலாங்க. இப்ப பாருங்க, ரொம்ப நல்லா ஃபைன் பவுடரா இருக்குது. இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது கூடவே வந்துட்டு நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க. நம்ம வந்து சீரகம் ஆப்ஷனல் தான், நீங்க வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா கூட சீரகம் சேர்க்காம கூட நம்ம நல்லா அப்பளம் செஞ்சுக்கலாங்க. சீரகம் சேர்த்ததுக்கு அப்புறமா அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுல வந்துட்டு நம்ம இப்போ கொஞ்சமா வந்துட்டு தண்ணி சேர்த்து அப்படியே வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. உளுந்து மாவு வந்துட்டு நல்லா தண்ணி குடிக்கும். அதனால வந்துட்டு நீங்க கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. அப்பளம் வந்து நம்ம வீட்டுல செய்ய முடியுமா அப்படின்னு நமக்கே வந்துட்டு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும். ரொம்ப சுலபமான முறையில வந்துட்டு நம்ம வீட்லயே ரொம்ப டேஸ்டான அப்பளம் ரெடி பண்ணிடலாங்க. கொஞ்சமா தண்ணி ஊத்தி இதை நல்லா பிசைஞ்சுக்கலாங்க. நமக்கு இது சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துட்டு அப்படியே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சமே வந்துட்டு தண்ணி ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இனிமேல் வந்து நமக்கு அப்பளம் வேணும்னா கடைகளை எல்லாம் போய் வாங்கவே வேண்டாங்க. நம்ம வீட்லயே வந்துட்டு ரொம்ப ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம். இப்ப பாருங்க, அப்படியே நல்லா இன்னி கொஞ்சம் தண்ணி ஊத்தி அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. கடைசியா நல்லா பிசையும் போது கட்டி எதுவும் இல்லாம அப்படியே நல்லா கலந்து விட்டுறலாங்க. நமக்கு வந்து அப்பளம் செய்யறதுக்கு குறைவான இன்கிரீடியன்ஸே தேவைப்படும். ஆனா வந்துட்டு அப்பளம் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு வேற லெவல் டேஸ்டா இருக்குங்க. பாருங்க, இந்த மாதிரி பக்குவத்துல இருக்கிற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப கெட்டியா பிசைய வேண்டாங்க. அப்படி கொஞ்சம் கொலன்னு இருக்கிற மாதிரி பிசைஞ்சிங்கன்னா தான் வந்துட்டு நமக்கு ஊறி வரும்போது நமக்கு கரெக்டா இருக்குங்க. இது வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க, நல்லா இருக்கும். இப்ப 10 நிமிஷம் ஊறிடுச்சு. இதுல 1 ஸ்பூன் வந்துட்டு நீங்க விளக்கெண்ணெய் சேர்த்துக்கோங்க. விளக்கெண்ணெய் சேர்த்துட்டு இதை இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா அழுத்தி பிசையணுங்க. அப்பதான் வந்துட்டு நமக்கு அப்பளம் செய்யும்போது ரொம்பவே நல்லா இருக்கும். நம்ம கடையில வாங்கி தான் வந்துட்டு அப்பளம் செய்வோம். வீட்டுல செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, உங்களுக்கு அந்த டேஸ்டே வந்துட்டு தனியா இருக்கும். இப்ப பாருங்க, இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. கேரளா ஸ்பெஷல் உளுந்து மாவு அப்பளம் வந்துட்டு உங்க வீட்லயும் வந்துட்டு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. அப்படி பிசையும் போது வந்துட்டு நமக்கு மாவு வந்து ரொம்ப நல்லா வந்துட்டு பக்குவத்துல கிடைக்கும். திருப்பி போட்டு நல்லா அழுத்தி பிசைஞ்சு விடுங்க. நாம எவ்வளவு வேணாலும் செஞ்சு வச்சுக்கலாங்க. இன்னும் நிறைய கூட உளுந்து சேர்த்து செஞ்சு வச்சுக்கலாம். எவ்வளவு நாள் ஆனாலும் ஒண்ணுமே ஆகாது, ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம சப்பாத்தி தேய்க்கிற கட்டை இருக்கீங்களா, அது வந்து பின்னாடி திருப்பி இந்த மாதிரி நல்லா வந்து அழுத்தி குத்தி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாம் செய்யும்போது வந்துட்டு அப்பளம் வந்து நமக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இது பிசைற பக்குவத்துல அப்பளம் வந்துட்டு நமக்கு ரொம்ப நல்லா கிடைக்குங்க. இன்னும் கொஞ்சம் வந்துட்டு அப்படியே அழுத்தி விட்டுக்கோங்க, அவ்வளவுதான். இப்ப வந்துட்டு இந்த உருண்டைய 2ஆ பிரிச்சுக்கலாங்க. 2ஆ பிரிச்சு வந்துட்டு இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. நீங்க வந்துட்டு சப்பாத்தி தேய்க்கிற கல்லு இல்ல வந்துட்டு சும்மா டேபிள் இப்படி எதுன கூட வச்சு வேணாலும் நீங்க ரோல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. இதை வந்துட்டு இப்போ
சின்ன சின்ன பீஸா வந்துட்டு கட் பண்ணிருக்கோங்க. இந்த சைஸ்ல இருக்கிற மாதிரி ஒரு கத்தி வச்சு இப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரியே வந்துட்டு இன்னொரு உருண்டை இருக்கு இல்லைங்களா, அதுலயும் வந்துட்டு ரோல் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க பீஸ் பீஸா. இப்ப பாருங்க, நமக்கு இந்த மாவு பீசஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு பாத்திரத்துல போட்டுக்கோங்க. இதுல இருந்து ஒண்ணு மட்டும் எடுத்துட்டு இதை அப்படியே வந்துட்டு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்க, ஒரு பீஸ் எடுத்தாச்சு. இதை அப்படியே வந்துட்டு இப்ப உருண்டை பண்ணிடலாங்க. இப்ப உருண்டை பண்ணியாச்சு. கொஞ்சமா நீங்க வரமாவு சேர்த்துட்டு அதை அப்படியே வந்துட்டு நல்லா வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. இப்ப அந்த உருண்டையிலையும் வந்துட்டு நல்லா வரமாவு படுற மாதிரி அழுத்திட்டு அப்படியே லேசா பிரஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்ப வந்து நம்ம தேய்க்க ஆரம்பிச்சிடலாங்க. திருப்பி போட்டு நல்லா தேய்ச்சுக்கோங்க. வேணும்னா வந்துட்டு நீங்க வரமாவு சேர்த்து அப்படியே தேய்ச்சிக்கலாம். இன்னும் கொஞ்சம் வந்துட்டு நம்ம லேசா தேய்க்கணுங்க. எவ்வளவு லேசா தேய்க்க முடியுமோ அவ்வளோ லேசா தேய்ச்சிக்கோங்க. நமக்கு அப்பளம் ரொம்ப நல்லா வரும். இன்னுமே வந்துட்டு நம்ம நல்லா லேசா தேய்க்கணுங்க. நீங்க அப்பப்ப வேணும்னா கொஞ்சமா லைட்டா வரமாவு சேர்த்துக்கோங்க. நீங்க வந்து மாவு வரமாவு சேர்க்கும் போது நல்லா வந்து கவனத்துல வச்சுக்கோங்க. மைதா மாவு தாங்க சேர்க்கணும், கோதுமை மாவு சேர்க்க கூடாது. கோதுமை மாவு சேர்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு கலர் மாறிடும். அதனால வந்துட்டு நீங்க மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் திருப்பி போட்டுட்டு அப்படியே லைட்டா தேய்ச்சிக்கோங்க. இப்ப பாருங்க, லேசா இருக்கு நம்ம தேய்ச்சிருக்கிறது. இப்ப வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாங்க. நான் இன்னைக்கு இந்த சைஸ்ல பாத்திரம் எடுத்திருக்கேன். நீங்க அப்பளம் என்ன சைஸ்ல வேணுமோ அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இப்ப பாருங்க, அப்படியே எடுத்தோம்னா ரொம்ப அருமையா வருங்க. ஒட்டவே ஒட்டாது கீழெல்லாம். நம்ம எடுத்திருக்க பாத்திரத்துக்கு வந்துட்டு இந்த அளவுக்கு வந்துட்டு நமக்கு அப்பளம் கிடைக்கும். இதை விட பெருசா வேணும்னா நீங்க வந்துட்டு கொஞ்சம் பெரிய சைஸ் பாத்திரத்துல கூட வந்து நீங்க வச்சுக்கலாங்க. பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு பார்க்கும் போதே வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்கு. இது நம்ம செஞ்ச அப்பளமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். இதை அப்படியே வந்துட்டு நம்ம காய வைக்கணுங்க. மீதி இருக்கிற பாட்டுல வந்துட்டு நீங்க இந்த மாதிரி பீஸ் பீஸா கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை இந்த மாதிரி கட் பண்ணி காய வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்துட்டு மீதி இருக்கிற பாட்டையும் எடுத்து நீங்க உருண்டை பண்ணி மறுபடியும் வந்துட்டு நீங்க நல்லா ரோல் பண்ணி பாத்திரத்தை வச்சு கட் பண்ணி அப்பளம் மாதிரி செஞ்சுக்கலாங்க. இனி ஒரு பீஸ் எடுத்துட்டு இதையும் வந்துட்டு நம்ம மறுபடியும் உருண்டை பண்ணிடலாங்க. உருண்டை பண்ணியாச்சு. இப்ப வந்துட்டு கொஞ்சமா வரமாவு போட்டுட்டு அப்படியே லைட்டா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்ப நம்ம பண்ணிருக்க உருண்டைய வச்சுட்டு லைட்டா பிரஸ் பண்ணி விட்டுலாங்க. இதை அப்படியே வந்துட்டு நம்ம தேய்க்க ஆரம்பிச்சிடலாங்க. நீங்க இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க உங்க வீட்டுல. இது நம்ம வீட்டுல செஞ்ச அப்பளமா அப்படின்னு சொல்லி உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். அந்த அளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு வேற லெவல் டேஸ்ட்ல இருக்குங்க இந்த உளுந்து மாவு அப்பளம். இன்னும் வந்துட்டு நம்ம லேசா தேய்க்கணுங்க. அப்படியே வந்துட்டு நம்ம லைட்டா பிரஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம ரவுண்ட் ஷேப் வந்துட்டு ரொம்ப நல்லா கிடைச்சிரும். இதை அப்படியே எடுத்து தனி ஒரு பிளேட்ல வச்சுக்கோங்க. பாருங்க எவ்வளவு நல்லா இருக்குன்னு. இதை அப்படியே வந்துட்டு பிளேட்ல வச்சுக்கோங்க. மீதி இருக்கிற மாவுலையும் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம அப்படியே ரவுண்ட் ஷேப்ல பண்ணிட்டு அப்படியே வச்சிடலாங்க. இதை வந்துட்டு இப்ப நம்ம காய வச்சிடலாங்க. நல்லா வெயில் அடிக்கும் போது இதை வந்துட்டு நம்ம அப்படியே காய வச்சிடலாம். பாருங்க இப்ப ரொம்ப நல்லா வெயிலா இருக்கு. இதை அப்படியே வந்துட்டு அந்த பிளேட் எடுத்துட்டு போய் வச்சு நான் காய வச்சிட்டு இருக்கேன். இது 1 மணி நேரம் காஞ்சா போதுங்க. ரொம்ப நல்லா காஞ்சிரும். 2 சைடும் திருப்பி போட்டு நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. இப்ப பாருங்க அப்பளம் வந்துட்டு ரொம்ப நல்லா காஞ்சிருச்சு. கேரளா ஸ்பெஷல் உளுந்து மாவு அப்பளம் இப்ப நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இது பாருங்க நீங்க கடையில வாங்குற மாதிரி அதே மாதிரியே இருக்கும். இப்ப பாருங்க நமக்கு அந்த சின்ன சின்ன பாட் அதுவும் வந்துட்டு நல்லாவே காஞ்சிருச்சு. நம்ம கடையில வாங்கினதா வீட்டுல செஞ்சதா அப்படின்னு நமக்கே ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும். அந்த அளவுக்கு பாருங்க எவ்வளவு நல்லா இருக்குங்க. நம்ம போட்டிருக்க சீரகம் எல்லாம் பார்த்தா அப்படியே அழகா இருக்குங்க. ரொம்ப நல்லா காஞ்சிச்சு. இப்ப அப்படியே நம்ம பொரிச்சு எடுத்து சாப்பிட வேண்டியதுதாங்க. இந்த அப்பளத்தை வந்து நீங்க ஒரு டப்பால போட்டு வச்சிட்டீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு எவ்வளவு நாள் ஆனாலும் ஒண்ணுமே ஆகாதுங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்க ரிலேட்டிவ் வீட்டுக்கெல்லாம் கூட இதை அப்படியே செஞ்சு கொடுத்துடலாம். அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க.
இதை வந்து இப்போ அப்படியே எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ரொம்பவே நல்லா வந்திருக்குங்க. இதை வந்துட்டு நம்ம நார்மலா சாப்பாடு கூடலாம் வச்சு சாப்பிடும் போது உங்களுக்கு ரொம்ப அருமையான டேஸ்ட்ல இருக்குங்க. இதை அப்படியே வந்துட்டு இன்னொரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாங்க. இப்போ மீதி இருக்கிற அப்பளத்தை நான் அப்படியே இன்னும் 2-3 எண்ணத்தை அப்படியே பொரிச்சு எடுக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே போட்டு எடுத்துக்கலாங்க. ரொம்ப நல்லா வந்துட்டு வருது. மேல பாருங்க அப்படியே வந்துட்டு நல்லா பஃப்னு வருது. 2 சைடும் திருப்பி போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாங்க. நம்ம வீட்லயே வந்துட்டு சுலபமான முறையில உளுந்து மாவு அப்பளம் ரொம்ப அருமையா ரெடி பண்ணியாச்சுங்க. உங்க வீட்லயும் வந்துட்டு இந்த உளுந்து மாவு அப்பளத்தை நீங்க மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. உங்க எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிச்சதா இருக்கும். பாருங்க இந்த சின்ன சின்னது வந்து வடக மாதிரி இருக்கும். நீங்க அப்படியே பொரிச்சு எடுத்து அப்படியே சாப்பிட்டுக்கலாங்க. சாப்பிட்டு பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து அவ்வளோ அருமையான டேஸ்ட்ல இருக்குங்க. இது பாருங்க ரொம்ப நல்லா பொல்லி வந்திருக்கு. உங்க வீட்ல இதை மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. உங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த உளுந்து மாவு அப்பளம் ரொம்ப ரொம்ப பிடிச்சதா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.